அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இன்றைக்கி வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு ஃப்ரெஞ்ச் டெசர்ட் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு பேர் வந்து க்ரம் ப்ரூலே. இது ரொம்ப ரிச் அண்ட் டேஸ்டியான ஒரு டெசர்ட். இந்த டெசர்ட் வந்து க்ரீம் கேரமல் மாதிரி தான், பட் கொஞ்சம் நம்ம டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த புட்டிங் செய்கிறதுக்காக ஒரு 6 முட்டை எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்மளுக்கு வெறும் எக் யோக்ஸ் மட்டும் தான் தேவைப்படும். ஸோ ஒயிட்ஸ் வந்து செப்பரேட் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் சுகர் சேர்க்குறேன். ஒரு 5 டேபிள் ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போது அடுத்த ஸ்டெப் வந்து நான் ஒரு 500 ml அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து விப்பிங் க்ரீம் இல்லைன்னா நீங்கள் வந்து வெனிலா ஐஸ்கிரீம் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஃப்ரெஷ் அமுல் க்ரீம் இருக்கும் இல்லையா, அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெனிலா ஐஸ்கிரீம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து சுகர் சேர்க்க வேணாம், ஏன்னா அதிலே சுகர் இருக்கும் இல்லையா. ஸோ சுகர் சேர்க்க தேவையில்லை. இப்போது விப்பிங் க்ரீம் எடுத்து இப்போ பேனில் சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம லைட்டாக தான் சூடு பண்ண போகிறோம், ரொம்ப பாயில் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இப்போ சேர்த்துட்டு இப்போ அடுத்தது இதில் வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்க்குறேன். இதில் வந்துட்டு வெனிலா பீன் பேஸ்ட் இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது இல்லைன்னா நீங்கள் வந்து வெனிலா எசன்ஸே சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ க்ரீமை நம்ம நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ண போகிறோம். ரொம்ப சூடு பண்ணக்கூடாது. இது வந்து பாயில் ஆகிற வரைக்கும் சூடு பண்ணக்கூடாது. லைட்டாக அந்த எட்ஜஸில் மட்டும் உங்களுக்கு வந்து பாயில் வரும். இப்போ நான் வந்துட்டு ஒரு 3 to 5 மினிட்ஸ் மட்டும் பாயில் பண்ணேன். இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த எக் யோக் மிக்ஸ்சரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஒரேடியாக சேர்த்துறாதீங்க, ஏன்னா க்ரீம் சூடாக இருக்கும் இல்லையா. ஒரேடியாக நம்ம சேர்த்துட்டோன்னா முட்டைலாம் வெந்து போயிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ க்ரீம் எல்லாமே நான் சேர்த்துட்டேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ இதை எடுத்து நான் ராமக்கின்ஸில் ஊற்றிக்க போகிறேன். நீங்கள் வந்து நார்மல் செராமிக் பவுல் இருந்தால் கூட நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். பபிள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணி எடுத்துருங்க. நீங்கள் அவனில் பேக் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி பவுலில் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஸ்டவ் டாப்பில் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். இப்போது இதில் நான் வந்து ஹாட் வாட்டர் ஊற்றுறேன். இது எவ்வளோ ஊற்றணுன்னா இந்த ராமக்கின்ஸ்க்கு பாதி அளவு வர வரைக்கும் நம்ம ஊற்றணும். இப்போ இதை எடுத்து நம்ம அவனில் வச்சிடலாம். ஒரு 30 மினிட்ஸ்க்கு நம்ம பேக் பண்ண போகிறோம். ஒரு 10 மினிட்ஸ் அவனை ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ்க்கு 170 டிகிரியில் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. கீழே இருக்கிற பர்னை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணால் போதும். மீதி இருக்கிறது வந்து நான் இந்த மாதிரி ராமக்கின்ஸில் ஊற்றிக்கிறேன். நான் இன்றைக்கி செஞ்ச குவான்டிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் வரைக்கும் சர்வ் பண்ணலாம். இப்போ இதை எடுத்து எப்படி ஸ்டவ் டாப்பில் பேக் பண்ணுறதுன்னு பார்ப்போம்.
பேனில் இந்த மாதிரி தண்ணி சூடு பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இட்லி ஸ்டீமர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் இட்லி பாட் தான். இதில் வந்து ஸ்டீமர் பிளேட் வச்சுட்டு நான் இப்போ பவுல்ஸை இதில் வச்சிட போகிறேன். இப்போ பேன் க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 30 மினிட்ஸ்க்கு இது ஸ்டீம் ஆகட்டும். ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இதை நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணலாம். இந்த மாதிரி டூத் பிக் விட்டு பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீனாக வரணும். அவனில் வச்சதும் எடுத்தாச்சு. எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இப்போ வந்து இது எல்லாமே நல்லா கம்ப்ளீட்டாக ஆறட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இது ஃப்ரிட்ஜில் அட்லீஸ்ட் ஒரு 4 ஹவர்ஸ் ஆச்சும் வைக்கணும். நான் ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தேன். இப்போ வெளியில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணுன்னா, இப்போது இதுக்கு மேலே நம்ம வந்து சுகர் சேர்க்க போகிறோம். ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் நீங்கள் சேர்த்துக்கலாம். எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கிச்சன் டார்ச் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயும் உங்களுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கும். இப்போ இதில் நெருப்பு வருது பார்த்தீங்களா? இதை யூஸ் பண்ணி நம்ம இந்த சுகர்லாம் வந்து மெல்ட் பண்ண போகிறோம். இந்த லைட்டர் இல்லைன்னு சொல்லி நீங்கள் கவலைப்பட வேணாம். உங்கள்கிட்ட இந்த லைட்டர் இல்லைன்னா நான் உங்களுக்கு இன்னொரு மெத்தட் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு காட்டுறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஜஸ்ட் அவனில் ஒரு 2 மினிட்ஸ்க்கு வச்சாலும் உங்களுக்கு சுகர் நல்லா மெல்ட் ஆகிட்டு வரும். நீங்கள் அவனில் வைக்கிறதா இருந்தால் மேலே இருக்கிற பர்னர் வந்து நீங்கள் ஆன் பண்ணணும். நான் யூஸ் பண்ணுற கிச்சன் டார்ச் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப டைம் எடுக்குது இது வந்து பர்ன் ஆகிறதுக்கு. இதோட கொஞ்சம் பெருசு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக சீக்கிரமாக முடிஞ்சிடும். இது பண்ண உங்களுக்கு நல்ல அந்த ஸ்மோக் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ பயந்துடாதீங்க. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நம்ம சுற்றி விட்டு விட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கணும். உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி டார்க் கோல்டன் கலருக்கு வந்துடும். இதில் வந்து நான் சுகர் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டேன். அதனால் கொஞ்சம் அந்த மேலே இருக்கிற க்ரஸ்ட்டு வந்து கொஞ்சம் தின்னாக தான் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு நான் கொஞ்சம் சுகர் வந்து அதிகமாக போட போகிறேன். போட்டதுக்கப்புறமா இது நல்லா கொஞ்சம் சுற்றி விடுங்க. அப்போ தான் சுகர் வந்து எல்லா இடத்துலையுமே ஈவனாக இருக்கும். ஒரு 2-3 கப்ஸ்னால் நம்ம பண்ணிடலாம். கொஞ்சம் நிறைய கப்ஸ் பண்ணணுன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பண்ணுறதுக்கு. ஏன்னா ஒரு பவுல் பண்ணுறதுக்கே எனக்கு வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் எடுத்துச்சு. கொஞ்சம் பெரிய கிச்சன் டார்ச்சாக இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அவ்வளோதான். இந்த மாதிரி கலர் வர வரைக்கும் பண்ணுங்கள். மேலே இந்த மாதிரி தட்டுனா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சவுண்டு வரணும். அப்போ தான் வந்து பர்ஃபெக்டாக செஞ்சுருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ நான் இதை உடச்சி காட்டுறேன் பாருங்கள். ஏதோ கண்ணாடி உடைக்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. மேலே அந்த க்ரம் பாருங்கள் எவ்வளோ ஷைனியாக ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ இதை நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். நிஜமாகவே செம்மையாக இருக்குது. எப்படி இருக்குன்னா உள்ளே வந்து அந்த கஸ்டர்டு வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. மேலே வந்து நல்லா அந்த க்ரம் வந்து நல்லா க்ரன்ச்சியாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு கருக்கு முறுக்குன்னு சூப்பராக இருக்குது. இது வந்து கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை டெசர்ட்னு சொல்வேன். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் நானும் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போது இந்த கிச்சன் டார்ச் இல்லைன்னா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். பேனில் ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க. இப்போ பேன் வந்து மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த டைமில் வந்துட்டு நீங்கள் ஸ்பேட்டுலா யூஸ் பண்ணவே கூடாது. ஸ்பேட்டுலா யூஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா சுகர்லாம் வந்து கட்டியாக ஆயிரும். அதுக்கப்புறம் கேரமலைஸ் ஆகிறதுக்கே ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஜஸ்ட்டு சுகரை இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஸ்பேட்டுலா யூஸ் பண்ண வேணாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் லைட்டாக இந்த மாதிரி சுற்றி விடுங்க.
இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு அழகான கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்திருக்கணும். இதுக்கு மேலே விட்டிங்கன்னா வந்து இது உடனே கருகி போயிடும். ஸோ உடனே இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ வந்து அந்த கப்ஸ்க்கு மேலே நம்ம இதை ஊற்றிக்கலாம். ஊற்றின உடனே இந்த கப்ஸை வந்து நல்லா ரொட்டேட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆகும். ஏன்னா இது ஊற்றின உடனே வந்து கட்டி கட்டி ஆயிரும். அதுக்கப்புறம் நம்மளால் ஸ்ப்ரெட் பண்ண முடியாது. பாருங்கள், இதுவும் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குல்ல. இப்போ இதை உடச்சி பார்க்கலாம். அதில் வந்துட்டு க்ரம் வந்து கொஞ்சம் தின்னாக இருந்துச்சு. இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது. இது மட்டும் தான் வந்து டிஃப்ரென்ஸு. நம்ம சாப்பிடும்போது அது வந்து கொஞ்சம் தின்னாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் கடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. கேரமல் வந்து கொஞ்சம் கம்மியாக ஊற்றினா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் ஊற்றிட்டேன். நீங்கள் ஊற்றும்போது ஜஸ்ட் 1 டீஸ்பூன் கேரமல் மட்டும் ஊற்றுங்க, அதுவே போதும். உங்கள் வீட்டில் ஏதாச்சும் பார்ட்டி கெட் டுகெதர்னால் ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். எல்லாருமே அசந்து போயிடுவாங்க. இது குழந்தைங்களாம் பார்த்திங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் ரெசிபி பிக்சர்ஸை என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ்க்கு சென்ட் பண்ணி வைங்க. இந்த டெசர்ட் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நல்ல ரெசிபிஸ் நீங்கள் எப்பயுமே மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணுன்னா நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி வேறொரு நல்ல ரெசிபியில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். Ready? Come on. That's very red food. I'm breaking the glass. It's yummy. Super. Hi. Super delicious. I like the first one. The top part? The crispy part, huh? Oh, you like the crumb, huh? You like that crumb? Yes, crumb. What are you doing? Like, yeah. The creme brulee is very tasty. It's a French dessert, and if some of you have studied French, comment down below. And I have studied French. Je m'appelle Sahara, and yeah, I will tell you the words afterwards. It is very tasty. Try it and send it on our Instagram page. The link is right below here. And yeah, Alice, what do you want? Crab. Huh? Crab. He is a seafood lover. And I am little bit not seafood lover. And he right there, he is very bad. Au revoir, bye bye. I have a new jacket. Loudly. What? Say loudly. Hi guys. I move my 2 ears and I'm playing and my sister going out for class and my dad went to office. That's all, and we did a new house. We exchanged everything. That's all we did. Then we have a new car, we painted. Then we He's taking silly talks, okay?
Don't take that as. And I have a new special cabbage. Oh. Super charge. Say bye to all. Bye to all. Subscribe to our Subscribe to our home home Yeah. channel. channel. What's our channel name? Uh. Taste of Taste of Chennai. Okay, very good. Say bye. Bye.